इस सुबह के समय में आए हुए हर एक को मैं यीशु मसीह की पवित्र नाम से अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். हर दिन सुबह परमेश्वर की कृपा नया है। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை அது புதியவைகளாய் இருக்கிறது. आज भी परमेश्वर की महान कृपा आपके ऊपर उतर आया है। இந்த நாளிலும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. आपकी डेरा के ऊपर परमेश्वर अपनी महान कृपा को रखा है। கூடாரத்தின் மீது தேவனுடைய கிருபை தங்கியிருக்கிறது। परमेश्वर की प्रेम से आगे बढ़ते जाएं। தேவனுடைய அன்பிலே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். I hope इन दिनों में आप जो सुन के आ रहे हैं, जो बातें आप इन दिनों में सुन रहे हैं, இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் आपके जीवन में एक बहुत बड़ा बदलाव के लिए आपको लेके जाए। உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்திற்கு நேராக உங்களை எடுத்து செல்கிறது. जो कोई भी एक बड़ा एक ट्रांसफॉर्मेशन एक लाइफ का एक बहुत बड़ा मीनिंगफुल लाइफ बनाने की जो कोई भी सोच रहे हैं, யாரெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ वो लगातार इस प्रार्थना में आगे आए और ये वचन को बार-बार सुनते रहे। நீங்க இந்த ஜெபங்களிலே தொடர்ந்து நீங்கள் வாருங்கள், இதை தொடர்ச்சியாக நீங்கள் கேளுங்கள். देखो आपके अंदर एक इमेजिनेशन में एक कैरेक्टर आपके अंदर बना हुआ है। உங்களுக்குள்ள ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரம் உள்ள இருக்கு. हर एक के मन के अंदर एक इमेजिनेशन कैरेक्टर, எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஒன்று இருக்கிறது. इस दुनिया के द्वारा बचपन से ही हमारे अंदर बनाया गया है। அது எப்படின்னா பிறந்ததிலிருந்து இந்த உலகத்தால் கொடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. हमारे कल्चर, हमारे पढ़ाई, हमारे घर की अंदर जो कल्चर चल रहा है और हमारे धर्म, हमारे हर एक से लेके हमारे अंदर एक इमेजिनेशन कैरेक्टर बना हुआ है। உங்க குடும்பம், உங்களுடைய படிப்பு, நம்மளுடைய இந்திய கலாச்சாரம், உங்களுடைய மதத்தின் கலாச்சாரம், இவைகளை வைத்து உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. वो इमेजिनेशन कैरेक्टर जो आपके मन के अंदर बना हुआ है ना, वो हर एक बात को अपनी इमेजिनेशन कैरेक्टर अपने इमेजिनेशन के अनुसार ही समझेगा। எப்படின்னா அந்த இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் பேசுறத நான் சொல்லி கொடுக்கிற ஒவ்வொன்னையும் அந்த கதாபாத்திரம் எப்படி உங்க இமேஜினேஷன் கேட்கும், உங்க மனதுல இருந்து அந்த கற்பனை கதாபாத்திரம் எப்படி கேட்கும்னா, அது எப்படி உருவாயிருக்கோ, அந்த கற்பனை கதாபாத்திரம் உங்க மனதுக்குள்ள எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அது எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படிதான் கேட்கும். அது நான் என்னன்னா சொல்லி கொடுக்கலாம், ஆனா உங்க மனதுக்குள்ள உங்க கற்பனை கதாபாத்திரம் எப்படி உருவாயிருக்கோ அதை வச்சுதான் அதை புரிஞ்சுக்கும், அதை இமேஜினேஷன் பண்ணும். மைண்ட் எல்லாத்தையுமே கற்பனை செஞ்சுதான் புரிஞ்சுக்கும். இதான் மனதோட குணம். मन का एक गुण है, वो हर एक चीज को जो कुछ भी मैं सुनाता हूँ उसको कल्पना करके ही समझेगा। எப்படின்னா மனதுக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அது கற்பனை செய்துதான் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறது. तो अब क्या है कि जब मैं एक बात बताता हूँ, कल मैं एग्जाम्पल के लिए मैं बता रहा हूँ, कल मैंने एक बात समझाया, जो कोई भी है ना
शरीर से आजाद हो गया, वो फिर पूरे प्रपंच में फैल जाता है। நான் வந்து நேற்றைய தினத்திலே சொன்னேன், யாரெல்லாம் சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய இருதயம் இந்த முழு சிருஷ்டிப்பிலும் அது பரவி விரிந்து கிடக்கும். ये बात को आपका माइंड अगर इमेजिनेशन नहीं कर पाया, இந்த फॉर एग्जांपल, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் சொல்லுகிற இந்த காரியத்தை உங்கள் இருதயம் கற்பனை செய்ய முடியாத நிலையில இருந்துச்சுன்னா, मैं जो बात बता रहा हूँ वो अपने हिसाब से आप समझोगे, नहीं है तो आपको समझ ही नहीं आएगा, आप छोड़ दोगे। நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுப்பீங்க, இல்லனா புரியாமலே போயிருவீங்க. बट मैं इस चीज को जब आप मेरे मुंह से बताता हूँ, நான் என் வாயில இருந்து அது சொல்லும் பொழுது, मैं इस चीज को मेरे माइंड मेरे माइंड में, मेरे इमेजिनेशन की आईज में, मैं इस चीज को पूरे के पूरे देखते हुए बता रहा हूँ। நான் வந்து சொல்லும் பொழுது என்னுடைய மனக்கண்கள், என்னுடைய கற்பனை கண்களிலே அது கற்பனை செய்துதான் பார்த்துதான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். हर एक के अंदर ये आईज ऑफ इमेजिनेशन, इसी को बाइबल कहता है, आईज ऑफ योर इमेजिनेशन शुड बी एनलाइटेंड। இது வந்து இங்க எல்லாருக்குமே இந்த கற்பனை கண்கள் இருக்கும். அதுதான் வேதம் சொல்கிறது, மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். जब आपका मन की आंखें ज्योतिर्मय होगा, எப்போ வந்து உங்க மனக்கண்கள் ஜோதி வெளிச்சத்துல வரும் பொழுது, பிரகாசம் அடையும் பொழுது, तभी आप हर एक मैटर, स्पिरिचुअल थिंग्स को आपका मन इमेजिन कर पाएगा। इमेजिनेशन इज नॉट जस्ट मेकिंग कल्पना, वो रियलिटी, उस रियलिटी के अंदर जाके देख रहा है, मगर आपको लगेगा ये इमेजिनेशन है माइंड में। உங்க அப்பதான் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அது பார்க்க ஆரம்பிக்கும். நீங்க வெறுமனையா இது நானே கற்பனை பண்றேன்னு நினைக்காதீங்க. கற்பனை பண்ணும் பொழுதுதான் அது லிட்டரலாவே நீங்க பார்க்க முடியும். நான் அதை சொல்லும் போது உங்க மனம் என்ன பண்ணும்னா கற்பனை செய்ய ஆரம்பிக்கும். நான் இப்ப சொல்றேன், நீங்க இந்த உலகம் முழுவதும், காணக்கூடிய உலகம், காணாத உலகத்திலையும் நீங்க பறந்து விரிந்து இருக்கீங்க அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். சொன்ன உடனேவே உங்க மனம் என்ன செய்யும்னா, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அது உள்ள இருந்து அந்த லைட்டை என்ன செய்யும்னா அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்க எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறத உங்க மனதுக்கு வந்து புரிய வச்சிரும். அது நீங்க நினைப்பீங்க இது இமேஜின் பண்றோம் போல அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஐஸ் ஆஃப் யுவர் இமேஜினேஷன் டேக்ஸ் யூ டு தட் பிளேஸ். உங்கள் மனக்கண்கள் அந்த இடத்திற்கு, கற்பனை என்கிற இடத்திற்கு கொண்டு போய்விடும். அந்த இடத்துக்கு, அந்த கற்பனை என்ற இடம் இல்ல, அந்த ரியாலிட்டிக்கே கொண்டு போயிடும். அந்த ரியாலிட்டி, நீங்க பார்க்கிற அந்த ரியாலிட்டிக்கே கொண்டு போயிடும். You will be there. அங்க போயிருவீங்க நீங்க. The next moment, அந்த அடுத்த செகண்ட் நீங்க அங்க போயிருவீங்க. मैं जो कुछ भी मैं बता रहा हूँ, நான் எதெல்லாம் சொல்றேனோ वो सारे के सारे मैं इसलिए मॉर्निंग प्रेयर में मैं वीडियो में नहीं आ रहा हूँ, नहीं तो मैं वीडियो में आ सकता है. நான் வந்து காலை ஜெபங்கள்ல வீடியோல நான் வரமாட்டேன். मैं वीडियो में आके बात कर सकता हूँ. நான் வீடியோல வந்து உங்கள்ட்ட பேச முடியும். वीडियो में रिकॉर्डिंग हम दे सकते हैं सुबह की प्रेयर में. நம்ம காலையில வீடியோ ரெக்கார்டிங் நம்ம கொடுக்க முடியும். बट क्यों मैं नहीं दे रहा हूँ? ஏன் நான் கொடுக்கவில்லை என்றால், मॉर्निंग प्रेयर में आंख बंद करके I will be in the realm of the spirit and I am speaking from there. So whatever that I am speaking, मैं जो कुछ भी मैं बात कर रहा हूँ, मैं मेरे मन की आंखों के अंदर देखते हुए बात कर रहा हूँ. நான் வந்து இந்த காலை ஜெபத்துல கண்ணை மூடிடுவேன். நான் விசுவலேஷன், நான் வந்து பாக்குறத அப்படியே பார்த்து நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆவி மண்டலங்களுக்கு. आप इस बॉडी के अंदर जब तक फंसे पड़े हैं, நீங்க எப்ப வரையும் இந்த சரீரத்துல மாட்டி இருக்கிறீங்களோ, तब तक आपका हृदय सिर्फ इस पृथ्वी की बातों में ही रहेगा. அப்ப வரையும் உங்கள் இருதயம் இந்த உலக காரியங்களிலே தான் உழண்டு அது மாட்டி சிறைபிடிக்கப்பட்டிருக்கும். Lust of the eye, lust of the flesh, pride of life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ये तीनों आपके पूरे मन हृदय को राज्य करेगा. இது மூணும் உங்கள் மனசையும் உங்க இருதயத்தையும் அது ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும்.
जब आपका हृदय इस बॉडी से आजाद हो जाता है, எப்போ உங்க இருதயம் இந்த சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறதோ, तभी बाइबल कहता है तुम तो मर गए हो, अब तुम्हारा जीवन परमेश्वर के अंदर, मसीह के अंदर परमेश्वर में छुपा हुआ है. நீங்கள் மரித்தீர்களே, இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிற வசனம் நிறைவேறும். तुम पृथ्वी की बातों से छुटकारा पाओ और स्वर्गीय बातों में मन को लगाओ. நீங்கள் இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்கிற காரியம் நிறைவேறும். How can you take your mind to the higher dimension? எப்படி உங்கள் இருதயத்தை மேலானவைகளிலே கொண்டு போய் வைப்பது? जब तक एक बंदा अपने खुद की शरीर से आजाद नहीं प्राप्त कर रहा है, எப்ப வரையும் ஒரு மனிதனுடைய இருதயம் அவனுடைய சொந்த சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்படாமல் இருக்கிறதோ, तब तक वो उसके अंदर प्रवेश कर ही नहीं पाओगे. அப்ப வரையும் அந்த மேலானவைகளிலே அங்க போய் ரீச் ஆக முடியாது. आपका हृदय स्वर्गीय बातों की लाइट आपके मन को मिलेगा ही नहीं. உங்க இருதயத்துக்கு இந்த வானத்துக்குரிய காரியங்கள், அந்த லைட், அந்த வெளிச்சம் கிடைக்கவே கிடைக்காது இருதயத்துக்கு. इसलिए पौलुस एक प्रार्थना, बहुत जरूरी प्रार्थना कर रहा है. इफिसियों के किताब अध्याय 1 में अब पढ़ के देखेंगे, वहां पे लिखा है, the light, the eyes of your mind be enlightened, the eyes of your imagination be enlightened. அதனாலதான் எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். eyes of your imagination. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைபடியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ये जब तक एक बंदे के अंदर ये चीज एक्टिवेट नहीं हो रहा है, எப்ப வரையும் இந்த காரியம் ஒரு மனிதனுக்கு அது ஆக்டிவேட் ஆக முடியாம இருக்குதோ, तब तक आप इस पृथ्वी के अंदर रिलीजियसली आप बोलेंगे हम अभी ग्रेस डॉक्ट्रिन में आ गया, हम अभी ये डॉक्ट्रिन में आ गया. कोई भी डॉक्ट्रिन में चले जाओ, आपका हृदय धर्म में ही है. நீங்க மதத்துக்குள்ளதான் இருப்பீங்க. நீங்க வேணா சொல்லிக்கலாம், நான் கிரேஸ் டாக்டரின்குள்ள வந்துட்டேன், நான் இதுக்குள்ள வந்துட்டேன், அதுக்குள்ள வந்துட்டேன். இப்ப வரையும் உங்களுடைய இருதயம் இந்த உலகத்திலே தான் மாட்டிக்கொண்டிருக்கிறது. डॉक्ट्रिन टू डॉक्ट्रिन चेंज हो सकते हैं, मगर आपका हृदय अभी भी फ्लैश से स्पिरिट नहीं बना. நீங்க டாக்டரின்ல இருந்து டாக்டரின் சேஞ்ச் ஆகலாம், உபதேசத்திலிருந்து இன்னொரு உபதேசத்திற்கு மாற்றம் பெறலாம், ஆனா மாம்சத்திலிருந்து ஆவியில நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. फ्लैश से स्पिरिट की ट्रांसफॉर्मेशन, மாம்சத்திலிருந்து ஆவியிலே மறுரூபமாக்கப்படுவது எப்பனா, वही सबसे बड़ा सीक्रेट है. न्यू टेस्टामेंट is all about your spirit life, your spirit being. புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி மனிதனை குறித்து தான் பேசுகிறது. It's not about dying and going to heaven. அங்க மரிச்சு நீ பரலோகம் போறத பத்தி பேசல. New Testament is about your spiritual lifestyle, your spiritual man. Who are you in this earth right now? நீங்க இந்த பூமியிலே நீங்க யாரா இருக்கிறீர்கள் என்பது புதிய ஏற்பாடிலே முழுக்க முழுக்க ஆவி மனிதனை குறித்து பேசுகிறது. You may live in this earth, you may eat 3 times like other people in this earth, but you are not of this earth. நீங்க இந்த பூமியில மத்தவங்கள போல 3 டைம் சாப்பிடலாம், மத்தவங்கள போல எல்லா வேலையிலும் செய்யலாம், ஆனா இந்த பூமிக்குரியவர்கள் இல்லை. நீங்கள் your mind is enlightened mind. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்து விட்டது.
आपको अभी पता है मैं इस जगह में हूँ बट यहाँ के नहीं हूँ. நான் வந்து இங்க இருக்கேன், ஆனா இங்க பூமிக்குரியவன் அல்ல. So ये चीज आप इस पूरे दुनिया में अनदेखी देखी सब जगह में आप फैला हुआ है. நீங்கள் இந்த காண்கிற உலகம் காணப்படாத உலகத்தில் நீங்கள் பரவி விரிந்து கிடக்க இருக்கிறீர்கள். इसीलिए बाइबल कहता है, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யோहन्ना अध्याय 3 में, யோவான் 3வது அதிகாரம், जो नया जन्म प्राप्त कर लिया है, யாரெல்லாம் மறுபிறப்படைந்து இருக்கிறார்களோ, they are like the air, அவர்கள் காற்றை போல் இருக்கிறார்கள். हवा जहां से आता कहां जाता किसी को पता नहीं है. காற்று எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. वो लोग ऐसे हो जाते हैं. ஆவியினால் பிறந்தவன் அப்படித்தான் இருக்கிறான். उनका हृदय बॉडी में बंदी नहीं रहे अभी. அந்த அவர்கள் ஆவி மனிதனுக்கு, அவன் ஆவி மனிதன் சரீரத்திலே அவன் அடைப்பட்டு இருக்க மாட்டான். वो अभी हवा के जैसा हो गया. அவன் காற்றை போல இருக்கிறான். He can move, he can be everywhere like God. அவன் வந்து தேவனை போல எல்லா இடங்களிலும் பரவி இருப்பான். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற காரியம் தெளிவாகிறது? யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். காற்றானது 7:8 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். जो कोई भी नया जन्म प्राप्त किया है, யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ, जिनका स्पिरिट मैन बलवंत हो गया है, யாருடைய ஆவி அது பலப்பட்டு இருக்கிறதோ, वो बंदे का आईज ऑफ इमेजिनेशन का लेवल बॉडी से बाहर आ जाएगा. அவனுடைய கற்பனை அந்த கண்கள் அது சரீரத்திலிருந்து வெளியே வந்துவிடும். उसके बाद वो बंदा का माइंड जो है it spread everywhere. It's like air. அது அந்த மனிதனுடைய மனமானது, இருதயமானது காற்றை போல அது எல்லா இடங்களும் பரவி விரிந்து இருக்கும். For example मैं बता रहा हूँ आपको एक बात. நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். आप एक सेंट बॉटल लेके आ रहे हैं. நீங்க வந்து ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வரீங்க. वो सेंट बॉटल के अंदर एक बहुत बढ़िया खुशबू की एक बढ़िया सेंट है. वो அங்க அந்த சென்ட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு வாசனை திரவியம் இருக்கிறது. वो बोतल के अंदर जब तक वो बंद पड़ा है, அது எப்ப வரை அந்த வாசனை உள்ளேயே அது இருக்குதோ, இது மூடி இருக்குதோ, वो आप सेंट बॉटल के घर के अंदर लेके आके रख दिया, फिर भी कोई भी स्मेल नहीं आ रहा है. நீங்க அத வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிட்டீங்க, ஆனாலும் ஒரு வாசனையும் வரல. घर के अंदर ही रखा हुआ, நீங்க வீட்ல தான் வச்சிருக்கீங்க, मगर वो सेंट की स्मेल इतनी सी भी बाहर नहीं आ रहा. அது கொஞ்சம் கூட வெளியே இல்ல. बट जैसे आपने हल्का सा एक ड्रॉप उससे बाहर स्प्रे किया है, நீங்க வந்து மெதுவா அது கொஞ்சமா அத லைட்டா ஸ்ப்ரே பண்றீங்க, கொஞ்சமா, पूरे घर में खुशबू फैल जाता है. அந்த வாசனை முழு வீடுலயும் பரவிடும். भैया सेम मैं बात जो बता रहा हूँ ना, आईज ऑफ योर इमेजिनेशन को एनलाइट कर रहा हूँ मैं. ओनली जिसके आंखें एनलाइट होता है ना, ओनली दे कैन कंपेयर द थिंग्स विद द स्पिरिचुअल थिंग्स विद द अर्थली थिंग्स. யாருடைய மனம் என்லைட்டன்ட் ஆகுதோ அவர்கள் தான் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் வந்து 1 கொரிந்தியர் 2 போல் எழுதுவார், ஆவிக்குரியவைகளை நாங்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டி புரிய வைக்கிறோங்கிறார். இப்ப இது நான் உங்களுக்கு இந்த பூமியில இருந்து எடுத்து காட்டினாலும் திஸ் இஸ் ஆல்சோ a spiritual matter. அது உங்களுக்கு புரியணும். சோ இப்ப பாருங்க, अभी देखो वो सेंट जब बाहर आ जाता है, இந்த சென்ட்டுடைய வாசனை வெளியே வருகிறது. अब ये पूरे घर में फैला हुआ है. இது வந்து முழு வீட்லயும் பரவிடும். अरे यार, थोड़ा देर पहले यही सेम सेंट इसी घर में ही था. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது சென்ட் அதே வீட்ல தான் இருந்துச்சு, वही था, அங்கேதான் இருந்துச்சு, मगर स्मेल एक भी नहीं देख पाया. கொஞ்சம் கூட வாசனை இல்ல.
But अब क्या हो गया? இப்ப என்ன ஆச்சுன்னா, It came out of that bottle. அது பாட்டில்ல இருந்து அது வெளியே வந்துச்சு. जैसे बोतल से बाहर निकला, அது பாட்டில்ல இருந்து வெளியே வந்த உடனே उसका रूप बदल गया. அதனுடைய ரூபம் வெளியேற ஆரம்பித்து விட்டது. अब वो पूरे घर के अंदर जो आ रहे हैं सभी बोल रहे हैं, अरे यार इतनी खुशबू है आपके घर में. நீங்க வெளியில இருந்து வரவங்க சொல்றாங்க, எப்பா எவ்வளவு வாசனையா இருக்கு வீடு ஃபுல்லா. My dear brothers and sisters, என்னுடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, same way आपका हृदय जब तक इस बॉडी के अंदर बंद पड़ा है, எப்ப வரையும் உங்கள் இருதயமானது இந்த சரீரத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறதோ, आप नरक में फंसा पड़ा है. நீங்க நரகத்துல மாட்டி இருக்கிறீங்க. जब तक एक बंदे के हृदय बॉडी में फंसा है, नरक के अंदर जी रहा है. नरक इससे बड़ा नरक और कुछ नहीं है. எப்ப வரை உங்கள் இருதயம் இந்த சரீரத்தோடு மாட்டி இருக்கிறதோ, நீங்கள் நரகத்தில் வாழுகிறீர்கள். இதுவிட பெரிய நரகம் ஒண்ணும் இல்ல. पाप और मृत्यु का प्रमाण, पाप और मृत्यु का प्रमाण आपके ऊपर राज्य करेगा. பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உங்களை ஆளுகை செய்யும். आपके मन के ऊपर, आपके बॉडी में जब तक फंसा पड़ा है, आपके मन के ऊपर पाप और मृत्यु की प्रमाण कार्य करेगा. எப்ப வரையும் உங்க இருதயம் சரீரத்தோடு அது மாட்டி இருக்கிறதோ, அப்ப வரையும் உங்கள் இருதயத்தை பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அது ஆளுகை செய்தே ஆகும். You are a prisoner in your own body. உங்க சொந்த சரீரத்திலே நீங்கள் கைதியாக இருக்கிறீர்கள். The one who is free, that's why Jesus said, he is like a wind. நீங்கள் அந்த சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். எப்ப படுகிறீங்களோ அப்பதான் வேதம் சொல்லுகிறது போல, ஆவிக்குள் மறுபடியும் பிறந்தவன் அவன் காற்றை போல இருக்கிறான். आवाज कहां से आता, कहां जाता, किसी को पता नहीं है. அந்த காற்றானது அது எங்கே இருந்து வருகிறது என்றும் எங்கே போகிறது என்றும் யாருக்குமே தெரியாது. The same way spirit man, the one who is in spirit, the one who is free from his body. யாரெல்லாம் இந்த சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்த காற்றை போல இருக்கிறார்கள். No one can control you. உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. And आपका जिंदगी को देख के सब लोग हैरान होके बैठे हुए रहेंगे, अरे यार ये क्या बन गया, यार ये क्या है. உங்க வாழ்க்கையை பார்த்து अनेகர் ஆச்சரியத்திலே மூழ்கி இருப்பாங்க. என்ன நடக்குது, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத ஆச்சரியப்படுவாங்க. And you know the people यहाँ पे जीने वाले लोग है ना, जो अभी भी इस रियलिटी को मैं एक्सपीरियंस नहीं कर पाए. कोई चर्च में तो जा रहे हैं मगर कोई भी एक्सपीरियंस तो नहीं कर रहे हैं. இங்க சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா எதையுமே அனுபவிக்க முடியாமல் தான் இருக்கிறார்கள். सभी बॉडी की बोतल में बंद पड़े हैं. எல்லாருமே இந்த சரீர குடுவையில தான் இருக்காங்க. आजाद नहीं हुए, யாருமே விடுதலை ஆகப்படல. इसलिए चर्च जाके आ रहे हैं, अभी भी चिंता नहीं गया, दुख नहीं गया, संकट नहीं गया, है ना. मन के अंदर रोज मृत्यु राज्य कर रहा है. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கவலை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரணம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. हृदय में आजादी नहीं है. இருதயத்திலே விடுதலை இல்லை. पवित्र आत्मा आपके जिंदगी को आजाद करना चाहता है. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயை விடுதலையாக்க அவர் வாஞ்சிக்கிறார். Enlight जब हो जाता है, the born again experience is so, it makes you supernatural, it makes you something else. ஒருவனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறப்பு என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமாக இருக்கிறது. मेरे को है ना, यहाँ पे लोगों को जब मैं देखता हूँ, நான் ஜனங்களை பார்க்கும் பொழுது मेरे को लग रहा है, मेरे को लगता है, मैं ऐसे ही देखता हूँ कि they are dead people because they are not out of their body, they are inside the grave. அவங்க ஒரு கல்லறையில இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை. Living inside the body is living inside the tomb. நீங்க சரீரத்துல அடைப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டீங்கன்னா நீங்க கல்லறைக்குள்ள இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம்.
The moment when Adam ate the knowledge of the good and evil, என்னைக்கு வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த நிமிடத்திலே, very moment, அதே செகண்ட் 1 செகண்ட்ல Adam body के अंदर slave बन गया. ஆதாம் அவனுடைய சொந்த சரீரத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டான். इसलिए अगले सेकंड वो अपने बॉडी को देख रहा है, बोल रहा है ये नंगा है. அதனாலதான் அவன் சரீரத்தை உடனே பார்த்து நான் நிர்வாணமா இருக்கிறேன் என்று சொல்கிறான். तो नंगा ही था. நேத்தே நாங்க நிர்வாணமா தான் இருந்த. जब आप अभी एप्पल खाने के पहले भी नंगा था. நீ ஆப்பிள் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே நிர்வாணி தான். बट क्यों वो बात उसको फील नहीं दिया पहले? முன்னாடி எப்படி அவனுக்கு உணர்வு எப்படி இல்லாம இருந்துச்சு? Because though I am connected with the body, but I am not a body. நான் வந்து சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் சரீரம் இல்லை. I have a body in this earth, but I am not a body. நான் இந்த பூமியிலே சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் சரீரம் இல்லை. He was experiencing him beyond the body. அவங்க எப்படி தன்னைத்தானே சரீரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தன்னை உணர்ந்து புரிந்து கொண்டிருந்தான். அதனாலதான் அவனுக்கு தோட்டத்துல தேவன் வர்ற சத்தம் கேக்குது. உங்களுக்கு நமக்கு கேக்குதா? वो अपने आप को बियॉन्ड बॉडी से बाहर एक्सपीरियंस कर रहा था. That's why he could sense the sound, the परमेश्वर आने का उस आवाज को भी वो सेंस कर पा रहा है. அதனாலதான் தேவன் வருகிறதை அவனால் உணர முடிந்தது. Out of the body. அவன் சரீரத்துக்கு அப்பாற்பட்டவனாய் இருந்தான். We need a body in this earth. இந்த பூமியிலே நமக்கு சரீரம் தேவை. But we are not this flesh and blood. நாம வந்து மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறக்கவில்லை. நம்ம இல்ல. We are not this flesh and blood. நம்ம மாம்சத்திலும் இரத்தத்திலும் இல்லை. That's why Bible says. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, जो कोई भी flesh and blood will not inherit the kingdom of God. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Those who are under the bondage of the flesh and blood. This body, flesh and blood means your body. சரீரம் என்று சொன்னால் மாம்சமும் இரத்தமும். जो कोई भी शरीर में फंसा पड़ा है, யாரெல்லாம் இந்த சரீரத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, flesh and blood का knowledge से भरा हुआ है, யாரெல்லாம் இந்த மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் வருகிற அறிவினாலே நிறைந்திருக்கிறார்களோ, flesh and blood की imagination के अंदर ही फंसा हुआ है, இந்த மாம்சத்தின் இரத்தத்திலுக்குள்ள இருக்கிற கற்பனையிலே மாட்டி இருக்கிறாங்களோ, flesh and blood की emotions के साथ बना हुआ है, இந்த மாம்சத்திலும் இரத்தத்தில் இருக்கிற உணர்வுகளிலே மாட்டி இருக்கிறார்களோ, உருவாக்கப்பட்டிருக்கிறார்களோ, सिर्फ इस फ्लैश एंड ब्लड की इमोशंस ही आपके अंदर कार्य कर रहा है. இந்த மாம்சத்தில் இரத்தத்தில் இருக்கிற உணர்வே உங்களை உருவாக்குது, அதுவே உங்களுக்குள்ள வேலை செய்யுதுனா, your emotion and your imagination, कल्पना भावना, உங்களுடைய உணர்வு உங்களுடைய கற்பனை, ये कल्पना और ये भावना, உங்களுடைய உணர்வும் உங்களுடைய கற்பனையும், ये कल्पना भावना, ये दोनों में ही आपका पूरे के पूरे मैन, आपका जो I am बना हुआ है. இந்த உணர்விலும் இந்த கற்பனையிலும் இது இரண்டிலும் தான் நான் என்கிற காரியம் அங்க இருக்கிறது. ये फ्लैश एंड ब्लड के द्वारा बना हुआ है. இது வந்து மாம்சத்தின் இரத்தத்தினாலும் உருவாக்கப்பட்டது. इसी को तो पौलुस कह रहा है 2 Corinthians chapter 10 verse 5 में बात कर रहा है. 2 Corinthians chapter 10 verse 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Imaginations और इमोशन एंड फीलिंग्स, ये दोनों में ही आपका
पुराना मनुष्य बना हुआ है। இந்த இந்த உணர்விலையும் கற்பனையிலையும் தான் உங்களுடைய பழைய மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். इसके गहराई को देखेंगे, अगर परमेश्वर इच्छा किया कल है तो कल बात करेंगे. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே இதனுடைய தொடர்ச்சியை நாம் கேட்போம். प्रभु आपका आशीष करे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life Coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.